கர்த்தருக்காக காத்திருந்தா உங்களை எப்படிப்பட்ட உளையான சேற்றிலும் இருந்து பயங்கரமான குழியிலிருந்து கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி தூக்கி எடுக்கிறதை உங்கள் கண்கள் நிச்சயமாக காணும் என்பதை எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஜெபித்தா அதற்கு பலன் கட்டாயம் வரும். வாய் விட்டு நீ கர்த்தரிடத்தில் எதையாகிலும் ஒன்றை கேட்டால் உன் கண்களால் அதை நீ உன் கரத்தில் காணும்படி கர்த்தர் அதை உனக்கு தந்து உன்னை கனப்படுத்துகிறதற்கு கர்த்தர் ஒரு நாட்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அதனால தான் ஒரு பயங்கரமான வசனத்தை கேட்டார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ ஆண்டவர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் தர தேவ பிள்ளைகள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில தேவ மக்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறத கேட்டிருக்கேன். எத்தனை வருஷம் பாஸ்டர் ஜெபம் பண்ண, எத்தனை நாள் பாஸ்டர் ஜெபம் பண்ண, கர்த்தருக்கு கண் இருக்கா, கர்த்தருக்கு காது இருக்கா, என் கூப்பிடுதல் அவருக்கு கேட்குதா, நான் ஜெபம் பண்றத ஆண்டவர் கேட்காரா? சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு சிறந்ததை தரணும்னா கொஞ்சம் காத்திருக்க செய்வார். இந்த லேட்டா வாங்கின ஆட்களை எல்லாம் பாருங்க, லேட்டா ஆசீர்வாதம் வாங்கின ஆட்கள் எல்லாம் அது உன்னதமானதை தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒரு ஆளுக்கு ஒரு பிள்ளைய கர்த்தர் லேட்டா கொடுக்கிறாருன்னா ஒண்ணுல அது சாமுவேலா இருக்கும், இல்லையா அது யோவான் ஸ்நாபகனா இருக்கும், இல்லையா அது எரேமியாவா இருக்கும். ஏதாவது ஒரு விலை உயர்ந்த ஒரு பாத்திரமா தான் அது இருக்குமே தவிர எல்லாருக்கும் கிடைக்கிற போல சாதாரணமான ஒரு பிள்ளைய ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய மாட்டார், தர மாட்டார். அப்படியானால் கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கிறார்னா ஏதோ ஒரு மேன்மையானது உங்களுக்கு தர பண்ணுகிறார் என்றுதான் அர்த்தமே தவிர வேறொன்று அல்ல.